முக்கிய செய்தி தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் தலைவர் லயோனி மணி லயோலா மணியை வாரிய தலைவராக நியமித்திருக்கிறது. திமுக ஆட்சியில் திண்டுக்கல் லியோனி தலைவராக இருந்த நிலையில் லயோலா மணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களே இது செய்தியாளர் நந்தினி உரைக்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். விவரம். வணக்கம். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக லயோலா மணி நியமனம் செய்து அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. லயோலா மணியை வாரிய தலைவராக நியமித்து தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் அந்த உத்தரவை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் முன்னிலையில் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. லயோலா மணியை வாரிய தலைவராக அறிவித்து பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அதிகாரப்பூர்வ உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சரை சந்தித்து அதற்கான ஆணையை லயோலா மணி வாங்கியிருப்பதற்கான அதிகாரப்பூர்வ புகைப்படம் என்பது தற்போது வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தில் பேச்சாளராக லயோலா மணி தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக லயோலா மணி நியமனம் செய்து அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி. முக்கிய செய்தி தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் தலைவர் லயோனி மணி லயோலா மணியை வாரிய தலைவராக நியமித்திருக்கிறது. திமுக ஆட்சியில் திண்டுக்கல் லியோனி தலைவராக இருந்த நிலையில் லயோலா மணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களே இது செய்தியாளர் நந்தினி உரைக்க கேட்கலாம். நந்தினி, வணக்கம். விவரம். வணக்கம். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக லயோலா மணி நியமனம் செய்து அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. லயோலா மணியை வாரிய தலைவராக நியமித்து தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் அந்த உத்தரவை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் முன்னிலையில் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது. லயோலா மணியை வாரிய தலைவராக அறிவித்து பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அதிகாரப்பூர்வ உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சரை சந்தித்து அதற்கான ஆணையை லயோலா மணி வாங்கியிருப்பதற்கான அதிகாரப்பூர்வ புகைப்படம் என்பது தற்போது வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தில் பேச்சாளராக லயோலா மணி தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக லயோலா மணி நியமனம் செய்து அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.